ஹலோ கைஸ், இந்த மாதிரி உங்கள் இமேஜை வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிங்க, எடிட்டை ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் இமேஜ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க, ஆட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஆட் கொடுத்துங்க. சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணுங்கள். இமேஜை மேலே கொண்டு வாங்க. ரிமூவ் பிஜி செலக்ட் பண்ணுங்கள். ரிமூவ் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுங்கள். ரிமூவ் ஆகும் வெயிட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு பெருசு பண்ணிங்க. மேலே கொண்டு வாங்க. இரேஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்கள். ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிங்க. சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிங்க. இரேஸ் சிம்பிள் டச் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு இரேஸ் பண்ணிங்க. இரேஸ் பண்ணியாச்சு, டிக் கொடுத்துங்க. இப்போ ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க, அட்ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். சேச்சுரேஷன் செலக்ட் பண்ணுங்கள். -100 வைங்க. பிரைட்னஸ் செலக்ட் பண்ணுங்கள். -22 வைங்க. டிக் கொடுத்துங்க. ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்கள். ஆட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். ஃபுல் சைஸ் இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். ஆட் கொடுத்துங்க. ரிமூவ் பிஜி செலக்ட் பண்ணுங்கள். ரிமூவ் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுங்கள். ரிமூவ் ஆகும் வெயிட் பண்ணுங்கள். ரிமூவ் ஆகிடுச்சு. இமேஜ் பெருசு பண்ணிங்க. கீழே கரெக்டாக வர மாதிரி செட் பண்ணுங்கள். ஆட் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டிக்கர் செலக்ட் பண்ணுங்கள். சேவ் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்கள். ஷேடோ டைப் பண்ணுங்கள். டிக் கொடுத்துங்க. ரெண்டாக செலக்ட் பண்ணுங்கள். அதை கீழே கொண்டு வாங்க. ரெண்டாக செலக்ட் பண்ணுங்கள். மூவ் பேக் செலக்ட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் செலக்ட் பண்ணுங்கள். இதுவும் கரெக்டாக வர மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். மூவ் பேக் செலக்ட் பண்ணுங்கள். டிக் கொடுத்துங்க. டவுன்லோட் கொடுத்துங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.